படைப்பையும் அவன்தான் படைத்தான், இந்த குழந்தையும் அவன்தான் படைத்தான். குழந்தைன்னு சொல்றேன், ஆனால் வயது 17. அவளுக்கு பீரியட்ஸ் வரும், எல்லாமே இருக்கு. ஆனால் அவளால் எதுவுமே செய்ய முடியாது. இப்படி உட்காந்து கூன் விழுந்த முதுகோடு, எதுவுமே எந்திரிச்சு நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் உணவு வந்து தாய் ஊட்டி விட்டா உணவு சாப்பிட முடியும். அவளுக்கு மாதத்துக்கு பேம்பர்ஸ்க்கான செலவு மட்டுமே 2000 ரூபா வரைக்கும் வருது. இந்த சுச்சுவேஷன்ல இந்த தாய் வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையும் பார்த்து கொண்டு எவ்வளோ மாதிரியான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நம்மளால ஒரு தாயாக உணர முடியுது. நம்ம பிள்ளைகளை பராமரிக்கிறதே எவ்வளோ கஷ்டங்கும் போது இது போல பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் போதுமானவன். சொர்க்கத்தின் சாவியாக இந்த பிள்ளைகளை இறைவன் ஆக்கட்டும் துவா செய்கிறோம். அதனால இது மாதிரிதான் நிறைய சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாளாம். இப்ப நிறைய கத்துறது, நிறைய அழுகிறது இதெல்லாம் அதிகமா இருக்கு. அப்ப நாங்க சொன்னோம் ஒரு மெடிகேஷன் எடுப்போம். மனநல மருத்துவர்கள் இருக்காங்க, இவங்களுக்குன்னு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட காமிச்சு ஏதாவது நம்ம வந்து கேட்போம்னு சொல்லியிருக்கோம். ஸோ மெடிகேஷனுக்கான அடுத்த கட்ட வேலைகளுக்கும் இந்த குழந்தையினுடைய மாத உதவிக்கு இப்போ நான் அதுதான் உங்கள்கிட்ட நான் பகிர விரும்புகிறேன். இதோட பேம்பர்ஸ் மற்றும் சாப்பாடு, ஒரு ஊட்டச்சத்தான உணவு கொடுக்கலாம், மெடிகேஷன் எடுக்கலாம், அமைதியாக்குறதுக்கு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஆறுதல் கிடைச்சா இந்த தாய்க்கு ஒரு கடினங்கள் இருந்தாலும் வந்து எப்படி கொஞ்சனாக தெரியுமா, நம்ம கை குழந்தைய கொஞ்சமே ஜுஜு அம்முக்குட்டி என்னம்மா அப்படின்னு அப்படிதான் அந்த தாய் வந்து அந்த பிள்ளைய கொஞ்சினாங்க. பிறந்த குழந்தைய எப்படி கொஞ்சணுமோ அப்படிதான் ஓடி வந்து கொஞ்சினாங்க. நாங்க வெயிட் பண்ணோம் அவங்களுக்காக, அப்படிதான் கொஞ்சினாங்க. அப்போ இந்த குழந்தைய கடைசி வரைக்கும் இப்படித்தான் பார்த்தாகணும், இப்படிதான் பார்க்க முடியும். அவங்க சிரிக்கிறதுக்கும் கத்துறதுக்கும் ரியாக்ட் பண்ணி இப்படிதான் அந்த தாய் நடக்க முடியும். எனக்கு கண்ணீரே வர்றதில்லை அப்படின்னு யாராவது இருந்தால் சொல்லுவாங்க. நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், என்னன்னே தெரியல எனக்கு அழுகையே வர்றதில்லை அப்படின்னு. குரான் கேட்கும் போதும் அழுகையே வர்றதில்லை அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி உள்ளம் கல்லாயிருச்சுன்னா இந்த மாதிரியான பிள்ளைகளை வந்து பார்க்கலாம். இந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியாது, ஆனால் இந்த பிள்ளையை வளர்க்குற இந்த தாய்க்கு எல்லாம் தெரியுமே. 4 வயசு வரைக்கும் நல்லா இருந்த பிள்ளைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான கடினங்களை பார்க்கிற போது நிறைய துவா செய்கிறோம். இவங்களுக்கு மாதாந்திர உதவிக்கான ஏதாவது சப்போர்ட்டை நம்ம தொடர்ந்து செய்வோம், நியத்து வைக்கிறோம். என்ன செய்யலாம் சொல்லுங்க. என் பிள்ளைய நானே இப்படி ஆக்கிட்டு படிந்து போட்டு வேலைக்கு போய் என் பிள்ளை இப்படி ஆடுறதுக்கு நான் தான் காரணம். ஓடி வளர்ச்சி என்னத்தை ஏதாவது என் பிள்ளைய குணமாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு அது போதும், நான் இருக்கிறவனே நான் மம்மி, எனக்கு அப்படி யார் என் பிள்ளையப்பா. இறைவன்கிட்டே பொறுப்பு ஒப்படைக்கிறோம். இறைவன் புறத்திலிருந்து வருகிற கருணை மனித உள்ளங்களில் இன்னும் உயிரோடு இருக்கிறதுங்கிறதுக்கான அடையாளம் இல்லையா இது?